ஓகேவா? அப்போ இதில் சரியா இப்போ முதலாவது கேள்வி அப்போ முதலாவது கேள்வி என்ன? ஓகே, முதலாவது கேள்வி எஃப் ஆஃப் செட் சமன் செட் கியூப் ப்ளஸ் செட் ப்ளஸ் 1 இது செய்யலாம்னு இது விளங்கம் நினைக்கிறேன். நான் ஒரே ஒரு கேள்வி செய்து போவேன், இந்த கேள்வியை செய்து போவேன், விளங்கம் நினைக்கிறேன். மற்ற ஆன்சர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எஃப் ஆஃப் செட் சமன் செட் ப்ளஸ் ஓகே, எஃப் ஆஃப் செட் சமன் செட் ப்ளஸ் 1/set. ஓகே, செட் என்ன வடிவத்தில் விட்டாம்? ஜூ ஆஃப் ஆர் கம டீட்டா ப்ளஸ் ஐ பி ஆஃப் ஆர் கம டீட்டா. அப்போ ஆர் கம டீட்டாவில் பிரதிவிரோம்டா நான் இந்த சட்டுக்கு பதிலாக என்னதை பிரதிவிரோம் சொல்லுவோம்? என்னதை பிரதிவிரோம்டா? செட் சமன் ஆர் டு அப்போ ஐ டீட்டா, அவ்வளோதான். ஓகே, ஆர் டு அப்போ ஐ டீட்டா பிரதிட்டா ஆர் டு அப்போ ஐ டீட்டா ப்ளஸ் 1/r டு அப்போ ஐ டீட்டா. இது ரெண்டு வகம் பெருக்கினா ஆர் டு அப்போ ஐ டீட்டா வா 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 இதில் ஆர்கம டீட்டான்ற ஃபார்மில் தான் வந்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இதில் ஆர்கம டீட்டாவில் பிரதியிடையே ரெண்டு வடிவம் இருக்குது. ஒன்று செட் சமன் ஆர் டு அப்போ ஐ டீட்டா, செட் சமன் ஆர் இன்டு கொஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. எந்த வடிவத்தில் பிரதியிடுவோம்? இப்போ எனக்கு இதில் பார்த்தா இதில் என்னத்தை செய்யலாம்டா, இந்த செட் சமன் ஆர் டு அப்போ ஐ டீட்டாவில் எப்போவுமே அந்த என்ன அதின் மட்டு பெருமனையும் அதின் அந்த ஆங்கிள் ஆகையும் தான் டிஃபைன் பண்ணலாம். சரிதானே? ஆகையும் டிஃபைன் பண்ண தான் அதை பாவிக்கிறது. அப்போ செப்பரேட் பண்ணிடலாம், இந்த ரியலையும் இமேஜினையும் அதில் செப்பரேட் பண்ணிடலாம். சரிதானே? அப்போ அதை செப்பரேட் பண்ணணும்டா நான் எதை பாவிக்கணும்? செட் சமன் ஆர் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டாவை பாவிக்கணும். ஓகே, இப்போ சரியா? அப்போ இதில் என்ன செய்கிறேன்? ஆர் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா ப்ளஸ் 1/r இன்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. இதில் என்ன செய்யலாம்டா? ஆர் cos theta plus I sin theta plus 1/r மேலே எங்களையும் கஞ்சிகேட்டிவ் பேரால் பெருக்கலாம். கஞ்சிகேட்டிவ் பேரால் பெருக்கினா cos theta plus I sin theta cos theta minus I sin theta. மேலேயும் ஒரு பெருக்குவேன் cos theta minus I sin theta. இதை பெருக்கினா கொசோகன் டீட்டா மைனஸ் ஐ வெல்கம் சைன் வெல்கம் டீட்டா. ஐ வெல்கத்து இப்போ -1 போட்டால் கொசோகன் டீட்டா ப்ளஸ் சைன் வெல்கம் டீட்டா 1. ஓகே, ஸோ ஆர் கொஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா ப்ளஸ் 1/r கொஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. சரியா? இப்போ இதை வச்சுருக்கினா 1 என்ன ஆர் ப்ளஸ் 1/r cos theta ப்ளஸ் என்ன இது மைனஸ் ஆர் மைனஸ் 1/r ஐ சைன் டீட்டா. இதான் கேட்டவன், இந்த வடிவத்தில் கேட்டவன். ஆர்கம டீட்டான்றது இது 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 ஜூ ஆர்கம டீட்டா ப்ளஸ் ஐ வி ஆர்கம டீட்டா. அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? இப்படி தான் செய்கிறது. ஓகேவா? இது எங்களுக்கு அந்த ஃபார்முலா வடிவா சரி. இதுக்கு என்ன போடணும்னு சொன்னால் சச்சமன் ஆர் cos theta plus I sin theta போட்டால் ஆன்சர் வரும். முதலாக ரைட் த ஃபங்க்ஷன் எஃப் செட் கியூப் ப்ளஸ் செட் ப்ளஸ் 1 எக்ஸ்க்கு வையில் விட்டான். அப்படின்னா செட்டுக்கு என்ன போடணும்? செட் சமன் எக்ஸ் ப்ளஸ் ஐ வையை போட்டேன் என்றால் போட்டு சுருக்கினால் இந்த இதுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? இதுக்கு எஃப் ஆஃப் செட் சமன் எக்ஸ் வெல்கம் சை வை வெல்கம் இது செட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐவை யூஸ் த ஐடென்டிட்டி இதிலே சொல்லிக்கலாம். இதுக்கு எக்ஸுக்கும் வைக்கும் இந்த பிரதிகிட்ட கொடுத்தா ஆன்சர் வரும். ஓகேவா? எக்ஸுக்கும் வைக்கும் இந்த பிரதிகிட்ட கொடுத்தா ஆன்சர் வரும். அப்போ இதுவும் செய்யலாம். ஓகேவா? சரியா? எக்ஸுக்கும் வைக்கும் பிரதிகிட்ட கொடுத்தா இப்போ செட்டை என்னத்தில் காணலாம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் செட்டில் காணலாம். ஓகேவா? எங்களுக்கு அதான் தேவை. இன் டர்ம்ஸ் ஆஃப் செட்டில் அங்கே கேட்டுருக்கான். அப்போ அதை காணலாம். ஓகேவா? ஓகே, ஓகே. இப்போ function f is often referred to as mapping or transformation.
இது என்ன பிரச்சனைண்டா இப்போ நான் பொதுவாக பார்க்க இப்போ ரியல் ஃபங்க்ஷன்டா எஃப்எஃப்எக்ஸுண்டா என்ன செய்வோம் ஒரே ஒரு கிராஃப்லேயே நாங்கள் குறிச்சுடலாம் சரிதானே எக்ஸை இங்கேயும் இங்கே வையையும் குறித்து y7 எஃப்எஃப்எக்ஸையும் குறித்து ஒரு கிராஃபில் குறிக்கலாம் இதே என்ன சும்மா கிராஃப் சரியா. ஆனால் இங்கே விரைக்க இங்கே எக்ஸை குறிக்க இந்த சட்டை குறிக்க ஒரு கிராஃப் வேணும் எக்ஸ் ப்ளஸ் ஐவைன்றதுக்கு எக்ஸ் ஐவை இந்த கிராஃப் வேணும். இது என்னதுக்கு சட்டை குறிக்க எகைன் ஒரு கிராஃப் வேணும் ஒமேகாவிலவாக என்ன ஜூ ஐவி அதை குறிக்க இங்கே வேணும். அதான் ஒமேகா சமன் ஜூ ப்ளஸ் ஐவி ஓகேவா. அதாவது அதோட ஒமேகா சமன் என்ன எஃப்எஃப் செட் ஓகேவா. அதாவது இந்த ஃபங்க்ஷனை குறிக்க தனி விரைவு வேணும். அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு தனி விரைவு டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு தனி விரைவு ஓகேவா. அப்போ இது இல்லை. இப்போ இது என்னடா இது ஒரு மேப்பிங். அப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் முதல் பார்க்க நார்மல் ரியல் ஃபங்க்ஷன் பார்க்க இப்போ இது எக்ஸ் இது ஒய். இப்போ எனக்கு எவ்வளவு இது வேறுன்னு சொல்லலாம். ஒரு இந்தியாவில் பெரிய தான் கேட்க போகுது, ஒரு இந்தியாவில் தான் பெறப்போகுது. அதாவது இந்த இதில் இருக்க புள்ளிகள் மட்டும்தான் பெறப்போகுது. ஆனால் இங்கே விரைக்க இந்த ரியல் நம்பர் விரைக்க எல்லாமே வரப்போகுது. இதில் இருக்க எல்லா புள்ளியும் பெற சான்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே விரைக்க இதுக்குள்ளே இருக்க புள்ளி தான் பெறப்போகுது. அப்போ இப்போ இங்கே என்ன செய்ய போகும், இதில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளிகளையும் எடுத்து இந்த ஃபங்க்ஷனுக்குரிய தான் மேப் பண்ண போகிறோம் சரிதானே. இந்த ஃபங்க்ஷனுக்குரிய தான் மேப் பண்ண போகும். அப்போ ஒரே கிராஃபில் இருக்கிற அப்போ நாங்கள் என்ன செய்வோம், சட்டுன்ற ஒரு கிராஃபில் இருக்க அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனை ஒவ்வொரு வேல்யூவை எடுத்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு மேப் பண்ணுறோம் ஓகேவா. அதெல்லாம் இதை மேப்பிங்னு சொல்லுவோம். இப்போ செட் கம்ப்ளெக்ஸ் நம்பர் சில ஃபங்க்ஷன்ஸை குறிக்கிற ஒரு மேப்பிங்னு சொல்லுவது சரி. அந்த மேப்பிங்கிறது மீனிங் என்னென்னா இப்போ மேப்பிங்கிறது இந்த மீனிங்கே அதான். இப்போ ஒரு குறிப்பிட்ட இதை இன்னொன்றோட மேட்ச் பண்ணுறது அவ்வளோதான் சரிதான். இப்போ தெரிஞ்சுக்கணும் மேப்பிங்கிறத மீனிங்கு ஏதோ தெரிஞ்சதை வச்சுக்கொண்டு இன்னொன்றை மேப் பண்ணுறது, இன்னொன்றை சொல்ல வர்றது. இப்போ எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்ச விஷயத்தை வச்சுக்கொண்டு குறிக்கிறது சரியா. அதுதான் ஓகேவா. ஓகே ஓகே ஓகே. அப்போ இதில் நாங்கள் என்னென்ன பாவிக்கலாம், இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பாவிக்கலாம் சரிதானே. இதில் நான் சொன்னதுகளை பாவிக்கலாம். அப்போ அது அழிஞ்சு போச்சு. என்ன இது பிடிஎஃப் ஆகிய இது அழிஞ்சு போச்சு. இது அந்த முதலினது ஒருக்கா பார்த்து ஒருக்கா அந்த அந்த பழைய அந்த இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் அந்த இது இருக்கும் வெளிவையுங்கவா வெளிவை அந்த இது அந்த set7 ஒவ்வொரு இது சொன்னேனே set7 cos theta + I sin theta இல்லை cos theta 7 set plus அப்படிங்க வைக்கலாமா. cos theta 7 r cos theta 7 அப்படி யோசிப்பேன். இப்போ set7 r cos theta plus r into cos theta plus I sin theta குறிக்கலாம்டா. cos thetaவை வேறு எப்படி குறிக்கலாம், ஒன்று நான் e to the power I theta plus e to the power minus I theta by 2. அதை நீங்கள் வேறு எப்படி குறிக்கலாம், இதில் வச்சு கொண்டு குறிக்கிறான்டா. என்னென்னு சொல்லுவோம், நான் நினைக்கிறேன் set minus set bar by 2r ரெண்டு பேரும் நினைக்கிறேன் சரி. நான் இப்போ ஏன்டா r cos theta 7 set minus set plus set bar by 2 2 வரும். அப்போ ஆரை கொண்டு வந்து பிரித்து அது வரும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுக்கொண்டு மற்றதெல்லாம் மேப் பண்ணக்கூடியதாக இருக்கணும், அதான் விஷயம் ஓகே தானே. ஓகே ஓகே டேர்ம்ஸ் சச் as ட்ரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன் ஓகே அதில் இதில் சொல்லிக்கிட்டாங்க. இப்போ மேப்பிங்ண்டா என்னண்டு விளங்கிட்டு ஓகேவா. ஓகே இதில் ஆன்சர்ஸ் இருக்குது வா. இதில் என்ன போட்டு வச்சுக்கேன் நான் ஓகே. இதில் ஃபர்ஸ்ட்டாக ஓகே இப்படின்னு செய்யலாம். ஆன்சர் வந்தால் சரி, ஆன்சர் ஓகே வந்தால் சரி. ஓகே அடுத்தது என்ன சொல்லிக்கான், லிமிட் ஆஃப் அ ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஓகே நான் முதலே சொன்னேன், நான்
இப்போ நாங்கள் ஏற்கனவே என்ன படிச்சிட்டோம், டபுள் லிமிட் படிச்சிட்டோம் சரிதானே. செகண்ட் செம்மில் டபுள் லிமிட் படிச்சிட்டோம். டபுள் லிமிட் அதாவது எக்ஸ்காம் வைன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கே லிமிட் எப்படி பார்க்குறதுன்னு படிச்சிட்டோம். அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ண போவோம், அவ்வளோதான். ஓகேவா? அதாவது சிங்கிள் லிமிட்டடாக என்ன செய்வோம், இங்கே சிங்கிள் லிமிட் தான், ஆனால் டபுள் லிமிட் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போவோம். ஓகேவா? அதை வாங்கிக்கும். சிங்கிள் லிமிட்ன்றது ஒரு கம்ப்ளெக்ஸ் நம்பர் செட்டுன்றதை தான் கன்சிடர் பண்ண போவோம், ஆனால் அது டபுள் லிமிட்டாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஓகே. ஏண்டா பொதுவாக ரியலில் கதை கேட்க ரியல் ஃபங்க்ஷனை கதை கேட்க அது என்ன ஒரு சிங்கிள் லிமிட்டா, அது சிங்கிள் லிமிட் எக்ஸ் மட்டும்தான் வரப்போகுது, ஒரு இன்டர்வல் ஒரு லைன் தான் வரப்போகுது சொன்னான் சரிதானே. ஒரு லைனில் தான் பார்க்க போவோம். ஆனால் இதுண்டு வரைக்கும் ஒரு ஏரியா ஒரு பெரிய இதே கம்பினேஷன் வரும். ஓகேவா? ஸோ இதில் டபுள் இண்டிகலுக்குரிய அதே தான் வரப்போதான். டபுள் லிமிட்டுக்குரிய நோட்டேஷன் தான் வரப்போகுது சரிதானே. ஓகே. இவனை சரியா இது டூ வேரியபிள் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் ஆஃப் டூ வேரியபிள்ஸ். டூ வேரியபிளுக்கான என்ன டூ வேரியபிளுக்கான டபுள் லிமிட் இது தான். ஓகேவா? இது தெரியும், இது எங்கள் செகண்ட் செம்மில் படித்தது. ஓகேவா? லிமிட் அப்போ அதே தான் இங்கே எங்கள் லிமிட் ஆஃப் அ கம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன் ஆஃப் அ கம்ப்ளெக்ஸ் வேரியபிள் அதே தான் இங்கே பார்க்க போவோம். அங்கே எக்ஸ்கான் வைன்றது வேரியபிள், இங்கே எக்ஸ் ப்ளஸ் செட்டுன்றது தான் வேரியபிள், அது எக்ஸ் ப்ளஸ் ஐவையாக இருக்குது. அது டூ காம்பினேஷன் ரியல் காம்பினேஷன் கம்ப்ளெக்ஸ் காம்பினேஷனாக இருக்குது. ஓகேவா? ஓகே. ஓகே இது ஓகே நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ தட் இஃப் எஃப் செட் இஸ் ஈக்குவல் டு ஐ செட் பை 2 இந்த ஓப்பன் டிஸ்க் ஆஃப் அப்போ என்ன செய்யணும்டா, நான் என்ன செய்யணும், இங்கே எப்போவுமே இவரை எடுத்து கொண்டு போய் இவரை காட்டணும் சரியா. அப்போ நான் சில வழியில் என்ன செய்யணும்டா, ஏரை காட்டணும்னு எடுத்து ஜோயி போட்டு ஏரை காட்டணும்ன்ற பிளான் பண்ணிவிட்டு பேருந்து என்ன செய்வேன், இவரை அதுக்கேற்ற மாதிரி எடுத்து கொண்டு போய் மாற்றுவேன். ஓகேவா? அப்படின்னு செய்யலாம். இப்போ மட்டு செட் லெஸ் தேன் பண்ணிட்டு எனக்கு நான் இப்போ எப்படி யோசிப்போம்டா, எப்படி என்ன காட்டணும், எஃப் செட் மைனஸ் ஒமேகா நாட். எஃப் செட் என்ன, ஐ செட் பை 2 மைனஸ் செட் ஐ செட் பை 2 மைனஸ் ஒமேகா நாட். ஒமேகா நாட் சமன் 1. ஓகேவா? ஏன் இங்கே செட் டென்ஸ் டு 1 இது லெஸ் தேன் எப்சைலேருந்து காட்டணும். அப்போ நான் என்ன காட்டணும்டா ஜோசி, என்ன காட்டணும்டா, ஓகே தானே. ஓகே. இது ஐ பை டூ சாரி அதாவது செட் லெஸ் தேன் 1 இருக்கேக்க, அதாவது செட் டென்ஸ் டு 1 இருக்க என்ன காட்டணும், ஐ செட் பை 2 மைனஸ் ஐ பை 2. ஓகேவா? இது காட்டணும். இப்போ இவரை இப்படி எழுதலாம், அது டபுள் சைட்டு முன் எப்படின்னா அந்த ஐ பை 2 வெளியில் எடுக்கலாம். ஐ பை 2 வெளியில் எடுத்தால் மட்டு செட் மைனஸ் 1 லெஸ் தேன் எப்சைலன். ஓகேவா? அது இதுவும் திருப்பி அகைன் ஒரு டபுள் சைடு முன்மை. இது ஐயை எப்படி எழுதலாம், ஐன்ற மட்டு 1 பை 2 மட்டு செட் மைனஸ் 1 லெஸ் தேன் எப்சைலன். எனக்கு செட் மைனஸ் செட் லெஸ் தேன் 1, அதாவது இங்கே லிமிட் செட் டென்ஸ் டு 1ன்றீங்க செட் மைனஸ் 1 தான். ஓகேவா? நான் என்ன காட்டணும்டா, செட் மைனஸ் 1 லெஸ் தேன் டெல்டாவாக இருக்கேக்க ஃபார் ஆல் எப்சைலன் கிரேட்டர் தேன் நாட் செட் மைனஸ் 1 லெஸ் தேன் டெல்டா என்ன காட்டணும், எஃப் ஆஃப் செட் மைனஸ் என்ன மைனஸ் ஒமேகா நாட். அதான் என்ன இந்த இவ காட்டணும், ஐ செட் பை 2 மைனஸ் ஐ பை 2 லெஸ் தேன் எப்சைலன். இதை தான் காட்டணும். அப்போ இவரை காட்டணும்டா இவரில் இருந்து இவருக்கு 2 சைட்டும் வரலாம். அப்போ இவரை காட்டினா சரி. இவரை காட்டணும்டா என்ன காட்டணும், இவரை காட்டணும்டா என்ன செய்ய போகண்டா இந்த ஆன்சர்ஸ். இப்போ ஓகேவா? என்ன செய்கிறேன்டா ஃபர்ஸ்ட்டாக செட் மைனஸ் 1 என்ன எடுக்கணும், ஏன் லிமிட் 1க்கு போடுறபடியாக செட் மைனஸ் 1 லெஸ் தேன் டெல்டான்னு எடுத்துகிட்டு என்ன செய்கிறேன், இவரை வேற பண்ண போகணும். யாரை இந்த இவரை வேற பண்ண போகணும். இந்த ஐ செட் பை இதில் வந்து ஐ செட் பை 2 வேற பண்ணி எடுக்க போகணும். ஓகேவா? ஐ செட் பை 2 2 வகம் பெருக்கினேன்டா என்ன வரும்,
அங்கால ஃபங்க்ஷன் வரும். அங்கால என்ன fz மைனஸ் ஒமேகா நாட் வருது. இங்கால அங்கால என்ன வருது? I/2 மட்டு I/2 இன்டு டெல்டா. மட்டு ஐ என்ன? மட்டு ஐ என்ன? 1. சரிதானே? மட்டு ஐ 1. சரியா? அப்போ மட்டு ஐ 1. சரிதானே? அப்போ என்ன வருது? அது டெல்டா. இது இது ஈக்குவல் டு டெல்டா. இது ஈக்குவல் டு டெல்டா. ஓகேவா? இது ஈக்குவல் டு டெல்டா. அப்போ எனக்கு என்ன இந்த இதில் வந்து என்ன எடுக்கிறேன்? I/2 மைனஸ் I/2 லெஸ் தேன் டெல்டா பை 2. எனக்கு காட்ட வேண்டியது இவர் லெஸ் தேன் எப்சைலன் காட்டினா சரி. அப்போ நான் இப்போ என்ன காட்டலாம்டா, இந்த டெல்டா பை எப்சைலன்ன்றது, அதாவது இந்த இது எப்சைலனோட சின்னன்னு காட்டினா எனக்கு வேலை முடிஞ்சுது. அப்போ நான் இப்போ என்ன எடுக்கிறேன்டா, இந்த டெல்டா பை 2ன்றது எப்சைலன்ன்றது இந்த டெல்டா பை 2வோட பெருசு அல்லது சமம். ஓகேவா? இப்படி எடுத்தால் என்ன வரும் என்றால், இப்படி என்றால் என்ன நடக்கும்? இது நேரடியாக என்ன வரும்? I/2 மைனஸ் I/2 லெஸ் தேன் எப்சைலன் வந்துடும். அப்போ எனக்கு இங்கே டிஃபைன் பண்ண வேண்டியது என்ன? டெல்டா லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு 2 எப்சைலன். அவ்வளோதான். ஓகே, அதாவது இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? டிஃபைன் பண்ணிட்டு தான் வரும். என்ன டிஃபைன் பண்ணது வேலைக்கே யோசிக்கலாம். ஓகேவா? இதில் அதான் செய்திருக்கேன், உங்களுக்கு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே 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 அடுத்தது எஃப் ஆஃப் செட். இது என்ன? செட் ஓவர் செட் பாரா. இது செட் ஓவர் செட் பாரா. அதில் இதாக ஒரு இதாக அடிச்சுக்கிட்டாங்க. செட் ஓவர் செட் பாரா. தென் லிமிட், அந்த லிமிட் நாட் எக்ஸிஸ்டன்ட் காட்டாம் 0வில். ஓகேவா? இதை வேறு வழியில் காட்டலாம், கன வழியில் காட்டலாம். சரியா? எப்படின்டா, ஒன்று இப்போ எகைன் பின்னுக்கு தியரம் பெறும் நினைக்கிறேன். பின்னுக்கு ஒரு தியரம் பெறும். இப்போ ஒரு லிமிட் ஒன்று தாராண்டா. சரியா? எஃப் செட் லிமிட் செட் டென்ஸ் டு செட் நோட்டாக u ப்ளஸ் ஐவி என்று தாராண்டால், இந்த லிமிட்டில் இந்த செட் நோட் இருக்குல்ல, செட் நோட்டை எப்படி எழுதலாம்னு வைக்க வேண்டாம். எக்ஸ் நோட் ப்ளஸ் ஐஒய் நோட். ஓகேவா? இப்படி எழுதலாம்னு வைக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வாங்கண்டா, இந்த எஃப் ஆஃப் செட்டில் இருக்கிற ரியல் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த ரியல் ஃபங்க்ஷனை, அதாவது ரியல் ஆஃப் எஃப் ஆஃப் செட்டை லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நோட்டுக்கு சமப்படுத்திக்க யூ வரணும். அதே மாதிரி லிமிட் y டென்ஸ் டு y நோட்டுக்கு சமப்படுத்திக்க இமேஜினரி ஆஃப் எஃப் ஆஃப் செட் என்னவாக இருக்கணும்? பியாக இருக்கணும். அப்போ தான் என்ன நடக்கும்? அப்போ தான் லிமிட் வரும். அப்போ இது ஒரு வழியாக. இப்போ அதாவது ரெண்டு ரியல் பாட்டுக்கு லிமிட்டை காண்றது, இமேஜினரி பாட்டுக்கு லிமிட்டை காண்றது, ரெண்டையும் சேர்த்து விட்டால் என்ன இது வரும். சரிதானே? வேறு வழியும் இருக்குது, வேறு வழியெல்லாம் இருக்குது. சரிதான். இதுக்கு கார்டுக்கு எனக்கு செய்யலாம். ஓகேவா? ஓகே, இல்லாட்டி அசியூம் பண்ணியும் செய்யலாம். சரிதானே? ஓகேவா? இதில் என்ன செய்திருக்கேன்டா, இப்போ பொதுவாக இதில் என்ன கண்ட்ராடிக்ஷன் தான் நான் காட்டணும். மீன் என்ன சொல்லியிருக்கான், இது அப்படி ஒன்று இல்லைன்ட்டு காட்டான். லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு காட்டான். அப்போ என்ன செய்யணும்? அசியூம் பண்ணிவிட்டு கண்ட்ராடிக்ஷன் காட்டுவோம். அப்போ அசியூம் பண்ணுவேன் எஃப் ஆஃப் செட் டென்ஸ் டு செட் நோட் ஆக லிமிட் இது எல் என்று வைக்கிறேன். சரியா? எல் பிலாங்ஸ் டு கம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ என்ன கம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் லிமிட் கம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருக்கலாம், கம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக தான் இருக்கும். சரிதானே? ஆனால் இப்போ வேறு என்ன உணவு சொல்ல வேண்டாம், ரியல் நம்பர்ஸ்ன்றது கம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்ற பார்ட். ஓகேவா? ரியல் நம்பர்ஸ்ன்றது ஒரு வகையில் சொல்ல போனால், ரியல் நம்பர்ஸ்ன்றது சப்செட் ஆஃப் கம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். சரியா? கம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை எப்படி குறிக்கிறது? இப்படி சப்செட் ஆஃப் கம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஏனெண்டா கம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் இமேஜினரி பார்ட்டை 0 ஆகினா ரியல் பார்ட் வரும். அந்த ரியல் பார்ட் எதுவாகவும் இருக்கலாம். ஒரு அந்த ரியல் பார்ட் ரியல் நம்பராக இருந்தால் சரி. அப்போ ஒரு கம்ப்ளெக்ஸ் நம்பர் செட்டில் கணக்க ரியல் நம்பர்ஸ் வரும். ஆனால் அதை நாங்கள் கம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். இல்லை என்ன பிரச்சனைடா, இப்போ நேரடியாக சொல்லல, அது சப்செட். ஏன்டா இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐவையில் y 0ண்டா நாங்கள் அதை என்ன
கம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லுவோமா அது எக்ஸ், அப்போ அது ரியல் நம்பர் தான் சொல்லுவோம் பொதுவாக. ஆனால் சொல்கிறேன் ஓகேவா. ஓகே அசியூம் பண்ணிட்டேன். அசியூம் பண்ணி என்ன செய்கிறேன், ஃபார் ஆல் எப்சைலன் என்ன செய்கிறேன்டா, இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இதில் இது ஃபஸ்ட் செம்மியில் படித்தாங்க நினைக்கிறேன். இது ஃபஸ்ட் செம்மியில் படித்தது தான், ஃபஸ்ட் செம்மியில் செய்த கேள்வி தான். அதாவது கம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் வந்து பார்க்க எக்ஸ் ஒய் சரியா, இதுதான் என்ன, இதுதான் இந்த சட்டின தளம். சட்டின தளத்தில் எந்த திசையில் விரைக்கையும் என்னவா இருக்கணும் அந்த புள்ளிக்கு அதாவது இப்போ இதுண்டு விரைக்க நாங்கள் என்ன பார்ப்போம்டா ஜோதிப்பேர் எக்ஸ் எஃப்எஃப் எக்ஸ்ன்னு பார்க்க, அதாவது ரியல் ஃபங்க்ஷன் பார்க்க ஒரு புள்ளியில் இருக்கிற லிமிட் பார்க்கணும்டா இங்கே இருந்து 2 சைட்டும் இருந்து வரலாம். ஏன் அது ஒரு லைனுக்கு ஒரு லைனில் இருக்கிற ஒரு புள்ளிக்கு 2 சைட்லேயுமே வந்து தான் வரலாம். இங்கே வந்து வரலாமா, இல்லை அது லைனில் இருக்கிற ஒரு புள்ளி சரிதானே. ஆனால் இது கம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்னு வரைக்கும் அது இங்கேயோ இந்த ஒரு ஏரியாவில் இருக்கிற புள்ளி, அப்போ அதுக்கு இங்கே இருந்தும் வரலாம் சரியா. ஒரு எங்கே இருந்துமே வரலாம். அப்போ எங்கே இருந்தும் வரலாம்னுக்க எல்லா பாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எல்லா படித்திறனுடைய பாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், வளை பாத்தை எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ தான் லிமிட் எக்ஸிஸ்டாக இருக்கும் ஓகேவா. இப்போ நான் இதை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதாவது என்ன கண்ட்ராக்ஷனை காட்டுறதுக்கு என்ன செய்கிறேன், 2 பார்த்து எடுக்காது சட்சமன். இப்போ இது லிமிட் இருக்குண்டா இது உண்மை, அது ஓகேவா. லிமிட் இருக்குண்டா இது உண்மைண்டா என்ன எழுதலாம், சட்சமன் எக்ஸாக இருந்தால் ஓகே அவ்வளோங்க. அதாவது இந்த சட்சமன் எக்ஸ்ன்றது இந்த பாத்து சரியா, இந்த y 0 இருக்க தேவணும். இந்த பாத்தில் போனால் என்ன நடக்கும்னு பார்ப்போம். எப்போ சட்சமன் என்ன x/x, ஏன் x/x சட்டுன்றதும் எக்ஸாக தான் இருக்கும், சட் பார்ன்றதும் எக்ஸாக தான் இருக்கும். என்ன எக்ஸ் ப்ளஸ் 0i இருக்கும் மைனஸ் 0i, அது என்ன அது பிரச்சனை இல்லை. அப்போ அகெயின் x/x அப்போ 1 இருக்கும், இப்போ செட் 1 இருக்கும். ஓகே அது கரெக்ட் ஓகே. அப்போ அப்படி 1 இருந்தால் அது என்ன அர்த்தம், இப்படி ஒரு லிமிட் வரும் ஓகேவா. 1 - L என்ன அதுதான் லிமிட், அதுதான் லிமிட் வேல்யூ. இப்போ 1 - L லெஸ் தேன் எப்சைலன் வரும், அது ஓகே. இப்போ சட்சமன் ஐவை சட்டுன்றது இந்த கம்ப்ளெக்ஸ் இந்த பாத்தில் இருந்தால், இப்போ நான் இந்த பாத்து எடுக்கலாம் எந்த பாத்திரம் எடுக்கலாம், அது எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு இங்கே ஏதோ ஒரு பாத்திரத்தை டிஸ்ப்ரூவ் பண்ணிவிட்டால் சரி. ஆனால் எனக்கு இங்கே தேவையான விஷயம் என்னென்றால் எனக்கு ஈஸியாக எடுக்கணும். அப்போ அதுக்காக நான் 2 வழியில் எடுக்கிறேன். சட்சமன் ஐவை எடுத்துருண்டா என்ன நடக்கும், எஃப்எஃப் சட்சமன் -1 வரும். ஏன் சட்சமன் ஐவை என்றா சட் பார் சமன் -iy, ஏன் ஓகேவா. ஏன் கன்ஜுகேட்டிவ் பேர் அப்படி தானே வரும். அப்போ செட் பார்ன்றது -1 வந்துடும். அப்போ என்ன நடக்கும், எஃப்எஃப் சட் சமன் -1 வந்துடும். அப்போ நான் என்ன எழுதலாம், இதுக்கு முதலாக தேர்எஸ்எஸ் டெல்டா1 என்ற ஒரு பெருமானத்துக்கு இந்த முடிவுண்மை, அதே மாதிரி டெல்டா2 என்ற பெருமானத்துக்கு இந்த முடிவுண்மை. இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி, அதாவது ஒரு வேல்யூ, ஒரு டெல்டா வேல்யூ எடுக்கிறேன், டெல்டா1 விடவும் குறைவு, டெல்டா2 விடவும் குறைவுண்டா, இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது ஒரு வேல்யூ எடுக்கிறேன், அது டெல்டா1 விடவும் குறைவு, டெல்டா2 விடவும் குறைவுண்டா, அது என்ன 2 வேல்யூவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் சரி. 2 ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ அப்படி ஒரு டெல்டாவை எடுக்க என்ன நடக்குது, இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதில் ப்ளஸ் முதல் போட தேவையில்லை, ரெண்டுமே இது உண்மைண்டா இன்னும் உண்மைண்டா ரெண்டுமே உண்மை. 1 - L லெஸ் தேன் எப்சைலன் கம -1 - L லெஸ் தேன் எப்சைலன் ரெண்டுமே உண்மை ஓகேவா. ரெண்டும் உண்மைண்டா என்ன செய்யலாம், ஒரே இதுதானே ஒரு லெஸ் தேன் நான் என்ன செய்யலாம், கூட்டினா 2 எப்சைலன் ஓகே. இதில் என்ன இருக்குது, 1 - L ப்ளஸ் -1 - L லெஸ் தேன் 2 எப்சைலன். இப்போ கூட்டலாக இருக்கிறத இவரை விட ஏர் சின்னன்னுண்டா, இப்படி கூட்டுறதை விட ஏர் சின்னன்டா ஒரு மட்டுக்க போட்டு கழிக்கிறது சின்னன் ஓகேவா. 1 - L -1 - L சரியா, மட்டுக்க போட்டு கழிக்கிறது சின்னன். ஏன்னுண்டா இப்போ சரியா, ஏன் விளங்குந்தான். இப்போ ரெண்டுமே இதுவும் ப்ளஸ் ப்ளஸ் கூட்டுறோம் ஓகேவா. இங்கே என்ன செய்கிறோம்,
அது அது என்ன இதுன்னு தெரியாமல் சும்மா கழிக்கிறோம். சரிதான். நம்ம அதால் இது பெருசாக இருக்கும். இது பெருசாக இருந்ததுன்றால் என்ன அர்த்தம், எப்போவுமே இதுதான் எல்லாத்தையும் விட பெருசாக இருக்குமா? சரிதானே, இதுதான் பெருசாக இருக்கும். இது இந்த தனித்தனியாக மட்டும் எடுத்து கொடுத்துக்கோ. சரிதானே. அப்போ இது என்ன நடக்கும், இது என்ன ஆன்சர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஆன்சர் வரும், இது என்ன ஆன்சர், +1 -1 2 வரும். ஏன் இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே -+1 இப்போ 2, இங்கே ஒரு -L அங்கே +L, அது 0. 2 <2 1 அப்போ இது இங்கே என்ன வருது, எப்சைலன் greater than 1 எடுத்துரு. ஆனால் நான் என்ன செய்யறேன், for all epsilon greater than நோட்டுக்கு தான் ப்ரூவ் பண்ணேன். for all epsilon greater than நோட்டு தான் இது உண்மை பெரிய காட்சி கொண்டு வந்தாங்க. அப்போ அது என்ன, அது ஒரு பொய் என்னட்டு சொல்லலாம். ஆன்சர் என்னட்டு வந்திருக்கணும், எப்சைலன் greater than 0 வந்திருக்கணும். ஆனால் அப்படி வரே இல்லை. அப்போ என்ன, இது ஒரு கனடிக்ஷன் ஆகவே அசம்ஷன் ராங்காக இருக்குது. எங்கள்கிட்ட அசம்ஷன் ராங்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே. அப்போ அது செய்துட்டேன். அடுத்த தியரம் 8.2.1 if a finite limit of a function complex function to complex function. ஓகேவா? அதாவது டொமைனும் கம்ப்ளெக்ஸ் தான். அதாவது செட்ன்றது இது ஒமேகா, அதை தான் சொல்லிக்கலாம். கம்ப்ளெக்ஸ் டு கம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் அட் a finite point set not exist. இப்போ எங்கே பார்த்தாலுமே ஒரு லிமிட் ஒன்று இருக்குதா, அது எப்போவுமே யூனிக்காக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். அது ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன, கம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன ஃபங்க்ஷனாக இருந்தால், கம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்கா, அது யூனிக்காக இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. அடுத்த தியரம் 8.2.2 சப்போஸ் தட் இதெல்லாம் இருந்தால் கூட்டலை தனித்தனியாக கூட்டலாம், அது ஓகே. பெருக்கல் தனித்தனியாக பெருக்கலாம், அது ஓகே. சரியா? பெருக்கல் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகேவா? அதனால் பிரித்தலும் தனித்தனியாக பிரிக்கலாம். இது ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் செம்மில் படித்ததுகள் தான். ஓகேவா? ஓகே. அடுத்தது இதுவும் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் செம்மில் படித்தது என்னென்றால், இங்கே ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனில் என்னென்னு சொல்லலாம், ரிப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா? அதாவது இது ப்ரூவ் பண்ணியே காட்டலாம் நினைக்கிறேன். இது ப்ரூவ் பண்ண தேவையா, ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க, இல்லை ப்ரூவ் பண்ண சொல்லலை. ஆனால் இது நாங்கள் ப்ரூவ் பண்ணியே காட்டலாம். இது ஃபர்ஸ்ட் செமி ரியல் 2லையும் வருது நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் செமி ரியல்லையும் வருது, இதுலேயும் வருது, அல்ஜிப்ராவிலேயும் வந்தது. ஓகேவா? அல்ஜிப்ரா கடைசியில் இந்த கம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் படிக்கிறாங்க. ரியலில் எப்படி ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனுக்கு இப்படி எழுதுறான்னு பார்த்துறாங்க. சரிதானே? ஓகே. இது எப்படின்னா, அதாவது லிமிட் செட்டன்ஸ் டு செட் நோட்டாக எஃப் ஆஃப் செட்ன்றது இல்லைண்டா, அதே நேரம் இந்த செட் நோட்டுன்றது, இந்த செட் நோட்டுன்றதை நான் எப்படி குறிக்கலாம்ட்டா, இந்த செட்டுன்றதை ஃபர்ஸ்ட்டாக செட்டுன்றதை ஜி ஆஃப் ஒமேகாண்டு குறிக்கலாம்ட்டு வை. ஓகேவா? செட்டுன்றதை ஜி ஆஃப் ஒமேகாண்டு குறிக்கலாம்ட்டு சொன்னால் செட்டன்ஸ் டு செட் நோட் ஆகிக்க சரியா? அதே நேரம் செட்டுன்றதை ஜி ஆஃப் ஒமேகாண்டு குறிக்கலாம். என்ன முதலாவது இது ஒன்று லிமிட் செட்டன்ஸ் டு செட் நோட்டாக இருக்க எஃப் ஆஃப் செட்டுன்றது சமநெல். அதே நேரம் இப்போ எஃப் ஆஃப் செட்டு, அதாவது என்ன இல்லை, ஜி ஆஃப் ஒமேகான்ற ஃபங்க்ஷன், ஒமேகான்றது ஒரு கம்ப்ளெக்ஸ் வேரியபிள், ஜி ஆஃப் ஒமேகான்ற ஃபங்க்ஷன் செட்டை குறிக்கணும் வை. அப்போ செட்டை குறிக்க இதில் என்ன எழுதலாம், ஏதோ ஒரு ஒமேகா நோட்டுன்ற வேல்யூவுக்கு செட் நோட் சமன் ஜி ஆஃப் ஒமேகா நோட்டுன்னு இருக்கும். ஏன்னா இப்படி இருந்தால் இப்படி எழுதலாம் தானே, ஏதோ ஒரு செட் நோட் ஃபங்க்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிதானே? இருக்குது. ஏன் அந்த செட்டுன்றது ஒரு ரேஞ்சுக்கு இருந்தால், அந்த அது ரேஞ்சுக்கு இருந்தால் வரும். ஓகே தானே? இது ரேஞ்சுன்றது என்ன, கோடமைனுக்கு இருந்தால் வரும். ஓகேவா? சரியா? அப்போ அதுக்கு இருந்தால் என்ன வரும், இப்படி ஒரு இது எழுதலாம். அதே நேரம் என்ன சொல்கிறான்டா, லிமிட் ஒமேகா டென்ஸ் டு ஒமேகா நோட் ஆகிய ஜி ஆஃப் ஒமேகா சமன் செட் நோட், இதை தான் சொல்லுவான். இது நான் நேர ஃபங்க்ஷன் ஆடினான். இது என்ன, இப்போ எப்போவுமே எங்களுக்கு லிமிட் தான் தேவை, இங்கே ஃபங்க்ஷன் தேவை இல்லை. சரிதான்? லிமிட் தேவை. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்கும். என்னென்றால் என்ன பிரச்சனைண்டா, இந்த இது லிமிட் ஓகேயாக இருக்கணும், ஆனால் இது உண்மையாக இருக்கக்கூடாது. அதுதான் நீங்கள் இது விஷயம். சரியா? பிள்ளைங்க, அதாவது
அந்த புள்ளியில் லிமிட் இருக்கக்கூடாது. அந்த புள்ளியில் லிமிட் இருக்கக்கூடாது. ஏன் ரீசன்ன்றது சொல்லலாம், ப்ரூவ் பண்ணினா சொல்லலாம், ப்ரூவ் பண்ணிக்க சொல்லலாம். ஓகேவா? ஓகே, பாவம் பண்ண டைம் இருக்குமா? பாவமா அங்கால செய்துட்டு வேண்டா பேருந்து வருவோம். ஓகேவா? அப்போ அப்படி இருந்தால் அப்படி எழுதலாம்னு சொல்லிக்கிறாங்க. பாவம் நான் பேருந்து கடைசியாக ஓகேவா? இல்லாட்டிக்கு செய்துட்டே போமே. ஓகே, இதில் சொல்லிட்டு வரேன். ஓகே ஓகே, நான் ப்ரூவ் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, இப்போ என்ன எடுக்கிறேன்? ஃபர்ஸ்ட்டாக எனக்கு தேவை என்ன? லிமிட் ஒமேகா டென்ஸ் டு ஒமேகா நோட்டாக ஜி ஆஃப் ஒமேகா சமன் செட் நோட் ஜி ஆஃப் ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு செட் நோட் அது சொல்லிக்கிறார். ஓகேப்பா, இப்போ இது உண்மைண்டா என்ன எழுதலாம்டா? ஃபார் ஆல் டெல்டா கிரேட்டர் தேன் நோட், எல்லா கிரேட்டர் தேன் நோட்டாக இருக்கிற டெல்டா. நான் எப்சைலன் பதில் இங்கே டெல்டாண்டு வைக்கிறேன்னா அது ஒரு ரீசனுக்காக வைக்கிறேன். சரியா? இல்லாட்டி நான் எப்சைலன் வச்சுட்டு எப்சைலன் மண்ணு வச்சுட்டு இப்போ நாங்கள் எப்சைலன் காட்டலாம். சரிதானே? ஏதோ சும்மா நோட்டேஷன் தானே எப்சைலன் டெல்டான்றது. ஓகே, டெல்டா கிரேட்டர் தேன் நோட்டாக தேர் இஸ் எக்ஸிஸ்ட் எப்சைலன் மண்ணு வைக்கணும்னா epsilon 1 greater than நோட்டாக there exists delta 1 such that என்னவா இருக்கும் ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் லெஸ் தேன் டெல்டா 1 இப்படி இருக்கே என்னவா இருக்கும்? ஜி ஆஃப் ஒமேகா மைனஸ் செட் நாட் லெஸ் தேன் என்ன எப்சைலன். ஓகேவா? எப்சைலன் 1. ஓகேவா? ஓகே, இப்போ காட்ட வேண்டியது அங்கே அதே நேரம் இன்னொன்று தெரியும். என்ன இதே நேரம் வேறு என்ன தெரியும்? லிமிட் செட் டென்ஸ் டு செட் நோட்டாக எஃப் ஆஃப் செட் சமன் எல்ன்றதாகும். எல் சரியா? எஃப் ஆஃப் செட் சமன் எல். அப்படியா? எஃப் ஆஃப் செட் சமன் எல். ஓகேவா? அப்போ அதில் வந்து என்ன எழுதலாம் என்றால், நான் இப்போ என்னதை பாய்க்க போகிறேன். இப்போ அதில் வந்து என்ன எழுதலாம்டா? ஃபார் ஆல் எப்சைலன் கிரேட்டர் தேன் நோட்டாக தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா 2 சச் தேட் என்ன செட் மைனஸ் செட் நோட் லெஸ் தேன் டெல்டா 2. அகெயின் இது என்ன? எஃப் ஆஃப் செட் மைனஸ் செட் நோட், ஸோ எஃப் ஆஃப் செட் மைனஸ் எல் டெல்டா லெஸ் தேன் எப்சைலன். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன எடுக்கணும் என்றால், எனக்கு எடுக்க வேண்டியது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ கன்சிடர் பண்ணுவோம். இதை என்றால் வரேன் இதில் டிஃபைன் ஆர் என்றால் இந்த டெல்டா 2ன்ற டிஃபைன் டெல்டான்றது ஓகே, இந்த எல்லா எப்சைலன் மண்ணுக்கும் இந்த முடிவு உண்மை. எப்சைலன் மண் எல்லா கிரேட்டர் தேன் நோட்டுக்கும் இது உண்மை. ஓகேவா? ஓகே, அப்போ ஒன்று புலங்கணும் இதில். ஓகே, அது சரிதான். ஓகே, ஓகே சரியா? ஓகே, இப்போ இதில் வந்து விளங்குது என்னென்றால் ஜி ஆஃப் ஒமேகா மைனஸ் செட் நாட் இஸ் ஈக்குவல் டு 0. இது எப்போவுமே என்ன ஆயிருக்கும்? லெஸ் தேன் எப்சைலனாக இருக்கும். 0 ஆகிருக்க வாய்ப்பு இருக்கா? லெஸ் தேன் எப்சைலன்டா என்ன அர்த்தம்? சாரி ஓகே 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 சரி, இப்போ இதில் வந்து நான் என்ன எடுக்க போகிறேன்டா, இதில் வந்து என்ன எடுக்க போவேன்டா, லெட் டிஃபைன் delta less than delta is equal to minimum of delta 2, epsilon 1. ஓகேவா? எப்சைலன் 1ஐயும் டெல்டா 2ஐயும் விட சின்ன இருக்கிற ஒரு டெல்டாவை எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே, எடுத்தேனென்றால் என்னவாக இருக்கும் என்றால் இப்போ இந்த முடிவு இந்த டெல்டா 1க்கு உண்மை. சரி, டெல்டா 1 ஒரு இதுக்கு இந்த முடிவு உண்மை. அப்போ இது உண்மையாகவே இருக்கும்.
அதே நேரம் சரியா இப்போ எப்சைலன் ஃபார் ஆல் டெல்டா கிரேட்டர் தேன் இந்த முதலாவது ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம்னா ஃபார் ஆல் டெல்டா கிரேட்டர் தேன் நோட்டாக தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா 1 சச் தட் என்ன ஆகும் ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் டெல்டா லெஸ் தேன் டெல்டா 1 வா நான் என்னதை காட்டணும் வரேன் இதில் என்ன செய்ய போகண்டாவா அவனா என்னென்னு காட்ட வேண்டியது என்ன ஓகே ஒமேகா டென்ஸ் ஒமேகா நாட் ஓகே இப்போ ஒமேகா டென்ஸ் ஒமேகா நாட் இப்போ டெல்டா 1 இதுக்கு நேரவே டெல்டாண்டு குறிக்கிறேன் ஓகேவா டெல்டாண்டே குறிக்கிறேன் ஓகேவா இது டெல்டாண்டே குறிக்கிறேன் ஓகேவா டெல்டாண்டை குறிச்சிட்டு என்ன செய்கிறேன் என்றால் இப்போ டிஃபைன் ஏரை டிஃபைன் டெல்டா இல்லை டிஃபைன் ஒரு என்னென்று எடுக்கிறேன்டா இப்போ எப்சைலன் 1 என்னவா இருக்குது லெஸ் தேன் ஓர் ஈக்குவல் டு டெல்டா 2 உண்டால் லெஸ் தேன் ஓர் ஈக்குவல் டெல்டா 2 உண்டால் என்ன நடக்கும் என்றால் எப்சைலன் 1 டெல்டா லெஸ் தேன் ஓர் ஈக்குவல் டு டெல்டா 2 வைக்கிறேன் ஓகேவா அப்படி என்றால் for all epsilon 1 greater than not ஆயிக்க there exists delta such that இது உண்மை ஓகேவா இது ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் லெஸ் தேன் டெல்டா அது உண்மைண்டா என்ன உண்மை ஜி ஆஃப் ஒமேகா மைனஸ் செட் நாட் லெஸ் தேன் எப்சைலன் 1க்கு பதிலாக என்ன போடலாம் டெல்டா 2 ஓகேவா ஏன் நான் என்ன பண்ணிக்கிறேன் எப்சைலன் 1 லெஸ் தேன் ஒரு டெல்டா 2 ஓகேவா ஓகே இப்போ இது உண்மைண்டா என்ன உண்மை இது உண்மைண்டா ஜி ஆஃப் ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் லெஸ் தேன் எப்சைலன் அதாவது ஜி ஆஃப் ஒமேகான்றது என்ன செட் இது செட் தானே செட் மைனஸ் செட் நோட்டுன்றது லெஸ் தேன் டெல்டா 2 என்ன உண்மை இது உண்மை இதில் வந்து என்ன எழுதலாம் அதில் இருந்து எஃப் ஆஃப் செட் மைனஸ் எல் லெஸ் தேன் எப்சைலன் எழுதலாம் அப்போ விளைவில் என்ன எழுதலாம் ஃபார் ஆல் epsilon 1 greater than not ஆக there exists delta such that omega minus omega not less than delta f of z minus l less than epsilon ஓகேவா இந்த இதில் எப்சைலன் பண்ணு பதிலாக எப்சைலனையே போகும் ஓகேவா எப்சைலன் பண்ணு பதிலாக எப்சைலனாக போகும் ஓகேவா எப்சைலன் பண்ணிட்டு போட்டு இப்போ இந்த கடைசியாக திருப்பி எழுது எப்சைலன் போட்டால் சரி ஏன் எப்சைலன் எப்போவுமே கிரேட்டர் நோட்னா எப்சைலன் பண்ண வச்சேன் எப்சைலன் 2 வச்சேன் இதை வச்சேன்னு உண்டு தான் ஓகே இப்போ ஏன் இதில் ஈக்குவல் வரக்கூடாது ஏன் ஈக்குவல் வரக்கூடாது என்றால் என்ன பிரச்சனை என்றால் இதில் நான் எடுக்கிறது என்ன எடுக்கிறேன் என்றால் இதில் ஈக்குவல் நோட் போடுறேன்னா இல்லை லெஸ் தேன் எப்சைலன் ஃபார் ஆல் எப்சைலன் கிரேட்டர் தேன் நோட்டாக இந்த ஜி ஆஃப் ஒமேகா மைனஸ் செட் நோட் லெஸ் தேன் எப்சைலன் ஈக்குவல் இல்லை சரி அது லிமிட் அணுகுன்றது தான் கேட்கும் அப்போ அது அந்த புள்ளியை நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் இல்லை சரிதான் அப்போ அந்த புள்ளியை நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் இல்லை ஓகேவா அதான் விஷயம் ஓகே தான் இப்போ செமியில் படிச்சிருப்போம் நீங்கள் இப்போ செமி ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனுக்கு இதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா என்ன இருக்குது ஓகேவா ஓகே அடுத்தது எஃப் ஆஃப் செட் 7 ஜி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் ப்ளஸ் ஐ வி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் இதான் முதல் சொன்னோம் அதாவது ஒரு ஃபங்க்ஷனில் லிமிட் இருக்கணும்ண்டா அதுன்ற ரியல் ஃபங்க்ஷனுக்கும் அந்த ரியல் லிமிட் இருக்கணும் இமேஜினரி ஃபங்க்ஷனுக்கும் அந்த இமேஜினரி லிமிட் வரணும் அப்போ தான் என்னவாக இருக்கும் அந்த ஒரு ஃபங்க்ஷன்ட இது வரும் ஓகேவா அந்த ஃபங்க்ஷன் லிமிட்டாக இருக்கும் ஓகேவா அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்டாக இருக்கும் அது ஓகே இது ஓகே இஃப் செட் நோட் அண்ட் ஒமேகா நோட் ஆர் த பாயிண்ட்ஸ் இன் காம்ப்ளெக்ஸ் இதில் ஓகே செட் டென்ஸ் டு செட் நோட் ஆக எஃப் ஆஃப் செட் இன்ஃபினிட்டியாக இருந்தால் 1 எஃப் ஆஃப் செட் என்ன 1 இன்ஃபினிட்டி 0 அது ஓகே இது 0ண்டா அது இன்ஃபினிட்டி அது 2 தான் அது ஓகே சரியா ஓகே இதே உண்மைண்டா செட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆக எஃப் ஆஃப் செட்ன்றது ஒமேகா நோட்டாக இருந்தால் என்ன செய்யலாம்டா லிமிட் செட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் செட் 7 ஒமேகா நாட் தென் இது என்ன சொல்லுது டபுள் சைட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஓகேவா
லிமிட் இப்போ என்ன சொல்ல வேண்டா, இதை நான் இன்னும் ப்ரூவ் பண்ண வேண்டா, இதில் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டா அப்படின்டா லிமிட்டை தலைகளாக்கணும். ஓகேவா, லிமிட் தலைகளாக்கணும். 1 over z tends to 1 over infinity f of z சமன் ஒமேகா நாட். இப்போ வைக்கணும் 1 over z சமன் z1. ஓகேவா, z1 இது வைக்கணும். அப்போ லிமிட் 1 over z பதிலாக z1 tends to 1 over infinity 0. f of z பதிலாக f of z பதிலாக என்ன 1 over z பதிலாக z1 நினைக்க z பதிலாக 1 over z1 சமன் ஒமேகா நாட். ஓகேவா, இங்கே z1 பதிலாக திருப்பி z பிரதிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. z tends to 0 ஆக f of 1 over z சமன் ஒமேகா நாட். ஓகேவா, அது ரெண்டு சைடும் உண்மை. இதில் வந்து அதை காட்டலாம், ரெண்டுமே உண்மை தான். சரிதான், இது ரெண்டுமே உண்மை தான், அவ்வளோதான். இது அப்படியே நேரையே காட்டலாம். ஓகேவா, அதே மாதிரி இதுக்கும் இதே ரெண்டுடையும் காம்பினேஷன், இது ரெண்டுடையும் காம்பினேஷன், அவ்வளோதான். ஓகேவா, அது ப்ரூவ் பண்ணலாம். சரி, இந்த ப்ரூஃப் எல்லாம் இது ஈஸியாக இந்த ப்ரூஃப் எல்லாம் செய்து காட்டிக்கிறார். இந்த ரெண்டு ப்ரூஃபுமே செய்யலாம். இது உள்ள மாதிரி தான், இதுவும் அதே மாதிரி தான். சரி தானே, இதே அதே மாதிரி இது என்ன செய்யறான்டா, இந்த கீழே நோட் இல்லாமல் இருந்தால் சரி, அவ்வளோதான். அது ஓகே. ஓகே, அதாவது கன்னியேட்டின்றது அதே தான், இது ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனில் இருக்க அதே தான். லிமிட் செட் டென்ஸ் டு செட் நோட் ஆக f of z சமன் f of z நோட். ஓகேவா, அவ்வளோதான் விஷயம். ஓகேவா, கம்பேரிசன் ஆஃப் அ கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் இட் செல்ஃப் கண்டினியூஸ். அதாவது கம்பேரிசன்ன்றது அப்போ பார்த்தது அந்த என்ன f of z சமன் இந்த இது கம்பேரிசன்ன்றது இந்த இது. ஓகேவா, இந்த இது கம்பேரிசன், ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை கம்பேரிசன் பண்ணுறது. இப்போ மேப் பண்ணுறது தான், கிட்டத்தட்ட மேப் பண்ணுறது தான் இது. அந்த அப்போ சொன்னது கம்பேரிசன்றது கிட்டத்தட்ட மேப்பிங் தான். சரிதான். ஓகே, அப்போ ஓகே ஓகேவா, இதில் ஓகே ஓகே உலகம். ஓகே பாவம் மச்சா. ஓகே பாவம் சரியா. இப்போ கம்பேரிசன் ஃபங்க்ஷன் ஓகே. கம்பேரிசன் ஆஃப் கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் இட் செல் கன்டினியூஸ், அது ஓகே. சரியா, முதல் லிமிட்டை பற்றி காட்டினாங்க. இப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குண்டா அந்த புள்ளியில் அது லிமிட் அந்த இதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும், அது ஓகே, கன்டினியூஸ், இட் செல் கன்டினியூஸ். இப்போ ஃபங்க்ஷன் எஃப்செட் இஸ் கன்டினியூஸ் அண்ட் நான் ஜீரோ அட் அ பாயிண்ட் செட் நோட், தென் எஃப்செட். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கன்டினியூஸ் ஆனால் அந்த செட் நோட்டில் ஜீரோ இல்லைண்டா, அந்த செட் நோட்டில் ஜீரோ இல்லை என்றால் என்ன அர்த்தம் என்றால் அதாவது இது என்ன சொல்ல வரான்றால், இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கன்டினியூஸ். ஓகேவா, இது அது அந்த பாயிண்ட் செட் நோட்டுன்ற அந்த பாயிண்டில் ஜீரோவாக இல்லை. ஓகேவா, என்ன மீனிங் என்றால் ஒரு செட் நோட்டுன்ற பாயிண்ட் எடுக்கணும். ஓகேவா, ஒரு செட் நோட்டுன்ற பாயிண்டில் இது ஜீரோவாக இல்லை, அதாவது ஃபங்க்ஷன் இப்போ ஜீரோவாக இருக்குது இல்லை, இந்த இது மேப்பிங் ஜீரோவாக இல்லை என்றால் அது என்னவாக இருக்கும் என்றால் ஒரு குறிப்பிட்ட நெய்பர் கூட்டுக்குள்ளே என்னவாக இருக்கும், அது நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். அதாவது இப்போ என்ன சொல்ல வேண்டாம், இப்போ இதை மேப் பண்ணுறேன், ஒரு இதை எடுத்து இன்னொரு இதுக்கு மேப் பண்ணிக்க இப்போ நான் ஜீரோ இப்படி கொண்டு வருதுன்னு வை, அப்படின்டா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நெய்பர் கூட்டுக்கு அது என்னவாக இருக்கும், நான் ஜீரோவாக தான் இருக்கும். ஓகேவா, வந்தா இப்போ இதில் ஒரு ஜீரோவாக இருந்தால் இது நான் ஜீரோவாக இல்லையா. இப்போ இது செட் சமன் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இது ஒமேகா சமன் எஃப் ஆஃப் செட் ரெண்டு வைக்கணும். சரிதானே, அது ஜூ ப்ளஸ் ஐவி. ஓகேவா, இது ஜூ இது வி. ஓகேவா, இப்போ இதில் ஒரு பாயிண்ட் வருதுன்னு வை, இந்த ஒமேகா அதாவது எஃப் ஆஃப் செட்ன்றது ஜீரோவா இல்லை, இதில் வருதா இல்லை, ஜீரோ இல்லை, இதில் மட்டும்தான் ஜீரோ, இந்த புள்ளியில் மட்டும்தான், அதாவது இந்த புள்ளியில் மட்டும்தான் ஜீரோ. சரியா, இந்த புள்ளியில் மட்டும்தான் அது ஜீரோவாக இருக்கும். அப்போ அந்த ஜீரோவாக இருக்கிற புள்ளியில் தான் பிரச்சனை வருமே தவிர மற்றபடி எந்த புள்ளியை எடுத்தாலுமே அது ஒரு சின்ன நெய்பர் கூட்டுக்குள்ளே நான் ஜீரோவாக தான் இருக்கும். சரி, இதில் ஜீரோவா இல்லை, நான் ஜீரோவா. சரியா, இது ரெண்டு வேரியபிளும் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா, ஓகே ஓகேவா, ஓகே அது ஓகே. if a function f is continuous throughout region RS that come back, there's a non-negative real number m such that for all points
if function f is continuous throughout a region R that is compact, both closed and bound, there exists a non-negative real number m such that f of z less than or equal to m for all points z belongs to R. Okay, where equality holds at least one such set. Okay, இப்போ இதில் என்னென்றால் இதில் படித்ததான் இது ஃபஸ்ட்டு அதே திருப்பி பர்சமி தான். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கம்பேக்டாக இருந்தால், அதாவது க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட், சரியா, பவுண்டட்டாகவும் இருக்குது க்ளோஸ்டாகவும் இருக்குது, அதாவது ஒரு குறிப்பிட்ட ரீஜன் அப்படி ஒன்றுக்கு இருந்தால் த்ரூ அவுட் ரீஜன் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். இந்த ஒரு குறிப்பிட்ட ரீஜனுக்குண்டால் இப்போ ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் கதைக்கலாம். ஆனால் நான் இங்கே கதைக்க க்ளோஸ்ட் இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வல்ண்டா அப்படி குறிப்பேன், டொட்டால் குறிப்போம். இப்போ அந்த பவுண்டரி பாயிண்ட்ஸ் வராது, சரி, பவுண்டரி பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ண இல்லாது. பவுண்டரி பாயிண்ட்ஸில் கர்னியஸ் ஆகிட்டு தெரியும். ஆனால் நான் இப்போ என்ன க்ளோஸ்ட் இதை கதை கேட்க பவுண்டரி பாயிண்ட்ஸும் கதைக்கலாம். பவுண்டரி பாயிண்ட்ஸும் கதை கேட்க சரியா, there exists a non-negative real number such that number m such that f of z. சரியா, இப்போ இதுக்குள்ள ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்ண்டா இதில் இருக்க இந்த பாயிண்ட் எம்ன்றது அதுக்கு என்னவா இருக்கும், ஒரு அப்பர் பவுண்ட் ஒன்று இருக்கும், லோவர் பவுண்ட் ஒன்று இருக்கும். ஓகேவா, விளங்குதா? அதாவது ரியலில் கதை கேட்க ரியல் ஃபங்க்ஷனில் கதை கேட்க ஒரு பவுண்டரி பாயிண்ட், இந்த பவுண்டரி இருந்தால் ஒரு எல்லை, குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இப்போ டொட் எடுத்தால் இன்ஃபினிட்டி எல்லாம் கதைக்கலாம். ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட எல்லை அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட பவுண்டரி ரீஜன், அது வெளியில் வேறு ரியல் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ குறிப்பிட்ட பவுண்டரிக்கு அது ஒரு கண்டினியூஸாக இருக்குது என்றால் அதுக்கு என்னவா இருக்கும், ஒரு அப்பர் பவுண்டும் இருக்கும், லோவர் பவுண்டும் இருக்கும். ஓகேவா, அப்பர் பவுண்டை M1 வைக்கிறேன், லோவர் பவுண்டை M2 வைக்கிறேன். அப்போ அப்பர் பவுண்டை M1 வச்சு லோவர் பவுண்டை M2 வச்சா இப்போ நான் ரியல் ஃபங்க்ஷனுக்கு சொல்லுவேன்னா f of x less than or equal to M1 சொல்லலாம், greater than or equal to M2 சொல்லலாம். ஓகேவா, இப்போ நான் அப்படி எடுக்கிறேன்டா M என்னவா இருக்குது, M என்னவா என்றால் மட்டு M, சரியா, இது மைனஸ்லேயும் இருக்கலாம் தானே, இது மைனஸ்லேயே இருக்கலாம் தானே, இது இப்போ M2 ஒரு -5 இருக்கலாம், சரிதானே. எம்ன்றது ஆரண்டா மேக்ஸிமம் ஆஃப் ஆரண்டா மட்டு M1 மட்டு M2 ரெண்டுனே மேக்ஸிமத்தை எடுத்தேன்டா என்னவா இருக்கும், f of x எப்போவுமே லெஸ் தேன் m இருக்கும். ஓகேவா, அது ஓகே, சரியான. இது ஃபர்ஸ்ட் செம்மில் ரியல் ஃபங்க்ஷனுக்கு காய்ச்சது, இங்கே இமேஜின் வரைக்கும் சொல்லிக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஓகேவா, இது மட்டுன்றது என்ன, சும்மா மட்டும் எடுக்கலாம். ஓகே, அதாவது டெரிவேட்டிவ் பார்க்கணும். டெரிவேட்டிவில் என்ன இருக்குது முடிக்கலாமா, 1 2. ஓகே, கொஜிரைமான நாளையே பார்ப்போம். இப்போ இதை பார்ப்போம். ஓகே, let f be a function those, இது நார்மல் ஆஸ் யூஸ்வல், இதுதான் டெஃபினிஷன், டெரிவேட்டிவ் டெஃபினிஷன். ஓகே, சப்போஸ் தட் இதே உள்ள மாதிரி டெரிவேட்டிவ் தான். இப்போ செட் செவன் என்ன செட் கேட்டுண்டா 2 செட் வரும், இது வரும் டஸ் நாட். இப்போ இதை ப்ரூவ் பண்ணுவோம். கன்சிடர் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் செட் செவன் செட் ஸ்கேட், இது ஒரு ரியல் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். இது ஒரு ரியல் ஃபங்க்ஷன். ஃபைண்ட் எஃப் ஆஃப் செட். ஓகேவா, இது என்னவா இருக்கும், இது ஒரு ரியல் ஃபங்க்ஷன் தானே. ரியல் ஃபங்க்ஷனுக்கு சும்மா ரியல் வாயிடுற மாதிரி வாயிடலாம். ஓகேவா, ரியல் ஃபங்க்ஷன் மாதிரி வாயிடலாம். ஓகே வா, இதுக்கு இந்த கல்யாணம் செய்யணும். வா, அடுத்தது எஃப் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் அட், இது தெரியும். ஒரு புள்ளியில் டிஃப்ரென்ஷியபிள்டா அந்த புள்ளியில் கண்டினியூஸ், சரிதானே. ஒரு புள்ளியில் ஒரு ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லலுமா, அந்த புள்ளியில் கண்டினியூஸ், அது ஓகே. அது ஃபர்ஸ்ட் செமி செகண்ட் செமி தேர்ட் செமிக்கும் இருக்குது. ஓகே, டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா கன்ஸ்டன்ட் ஆகிட்டா 0, இது ஓகே. ஓகே, இதுவும் ஓகே, எல்லாமே ஓகே, சரிதானே. எல்லாமே உள்ள மாதிரி தான் இருக்கா, ஒரு வித்தியாசமுமே இல்லை. அடுத்தது function of a complex variable is said to be analytic at a point if it has derivative at each point in some neighborhood.
ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் என்று சொல்லுவோம் இப்போ என்றால் அது அந்த டெரிவேட்டிவ் இருக்கேங்க சரிதானே. இதுவும் பெர்சமியில் படித்தது கடுப்பாக இருக்கு எல்லாம் பெர்சமின்னு சொல்லுவோம்னா எங்கே படித்தது தான் இது. இப்போ ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக போட்டு அவ்வளோதான். இது எங்கே படித்ததெல்லாம் அதாவது என்னென்றால் சொல்கிறேன் ஓகே. ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் கம்ப்ளெக்ஸ் வேரியபிள் இஸ் செட் டு பி அனாலிட்டிக். அனாலிட்டிக்னு சொல்லுவோம்னா அது டிஃப்ரென்ஷியபிள்னு காட்டணும். ஒரு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியபிள்னு காட்டினா அது அனாலிட்டிக். ஓகேவா ஓகேவா சரி ஓகேவா ஓகே சரி நான் அதை இதில் சொல்லிவிடேன். அப்படி இட் கேன் பி ஈஸிலி ஷோன் தட் இஃப் எஃப் இஸ் அனாலிட்டிக் அட் அ பாயிண்ட் செட் நோட். அதாவது எஃப் இஸ் அனாலிட்டிக் அட் அ பாயிண்ட் செட் நோட்டுண்டா எஃப் செட் நோட்டில் டெரிவேட்டிவ் இருக்குண்டா வாயிடலாம்டா தென் இட் இஸ் அனாலிட்டிக் இன் சம் நெய்பர்ஹுட் ஆஃப் செட் நோட். ஆல்சோ இட் கேன் பி ஷோன் தட் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளியில் டெரிவேட்டிவ் இருக்குண்டால் அதின் நெய்பர் கூட்ட சுற்றி அதை அனாலிட்டிக்னு சொல்லலாம். அந்த நெய்பர் கூட்ட அனாலிட்டிக்னு சொல்லலாம். இஃப் இஸ் அனாலிட்டிக் ஓப்பன் செட். அதாவது இப்போ நான் இன்னொன்று சொல்லுவேன். இப்போ டிஃப்ரென்சியேஷன் கதைக்கிறது ஓப்பன் லிமிட்டில் கதைக்கிறது. எல்லா இதுலேயும் பார்த்தா தெரியும் டிஃப்ரென்சியேஷன் எப்போவுமே ஓப்பன் லிமிட்லாம் ஓப்பன் செட்டுலாம் கதைப்போம். க்ளோஸ் செட்டில் கதைக்கிறது. க்ளோஸ் செட்டை பற்றி கண்டுக்கவே இல்லை. க்ளோஸ் செட்டுன்றது எங்களுக்கு அவசியமே இல்லை. ஓப்பன் செட் தான் முக்கியம் சரிதானே. அப்போ அதை தான் இங்கே சொல்கிறாரு. எல்லா இதுலேயும் ஓப்பன் செட்டுக்கான் இதில் இது சொல்லல. ஓப்பன் செட் எங்கே இருந்தாலும் டிஃப்ரென்சியேஷன்ன்றது ஓப்பன் செட்டெலாம் டிஃபைன் பண்ணுறது. ஆனால் என்ன ஒரு க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் கம்பேக்ட் இன்டர்வல் இருந்தால் மட்டும்தான் அது க்ளோஸ்ட்டை பெரிய கதைக்கணும். மற்றபடி டிஃப்ரென்சியேஷன் பாக்கிக்க எப்போவுமே ஓப்பன் செட் அது ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஓகேவா ஓகே இது ஓகே பார்ப்போம். ஓகே இந்த இதை மட்டும் பார்த்துட்டு போவோம். ஓகேவா சப்போஸ் தட் எஃப் ஆஃப் செட் 7 செட் பா பார்ப்போம். ஓகேவா ஓகே எஃப் ஆஃப் செட் 7 செட் பா என்ன காட்டணும். எஃப் டேஷ் செட் 7 என்ன லிமிட் என்ன செட் நாட் டென்ஸ் டு 0 ஆக அதே தான் என்ன இது எப்போவுமே வர்றது தான் சரிதான். அதாவது எஃப் ஆஃப் செட் எஃப் டேஷ் செட் நாட் அது இல்லை. எஃப் ஆஃப் செட்டுன்னே காணலாமே. வெயிட் இல்லை என்ன கேட்டது எஃப் செட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். யா ஓகே எஃப் டேஷ் செட் 7 என்ன லிமிட் டெல்டா செட் டென்ஸ் டு 0 ஆக இங்கே எஃப் ஆஃப் செட் ப்ளஸ் செட் நாட் மைனஸ் எஃப் ஆஃப் செட் ஓவர் செட் நாட் டெல்டா செட் நாட் இல்லை சாரி எஃப் ஆஃப் செட் ப்ளஸ் டெல்டா செட் மைனஸ் எஃப் ஆஃப் செட் ஓவர் டெல்டா செட். ஓகேவா ஓகே இப்போ நான் என்ன கைக்க டைப் ஆஃப் செட்டுன்றது இதுட்டு காட்டணும் இல்லை இது இல்லைன்ட்டு காட்டணும். ஓகே எஃப் ஆஃப் செட் 7 செட் பா ஓகேவா. அப்போ இது என்ன இருக்கும் லிமிட் டெல்டா செட் டென்ஸ் டு 0 ஆக எஃப் ஆஃப் செட்டுன்றது செட் பா செட் ப்ளஸ் செட் நோட்டுன்றது செட் ப்ளஸ் செட் நோ சாரி டெல்டா செட்டுன்ற பார் சய செட் பார் ஓகேவா ஓவர் டெல்டா செட் சமன் லிமிட் டெல்டா செட் டென்ஸ் டு 0 ஆக என்ன சொல்லுவோம். இதை எப்படி எல்லாம் செட் பா ப்ளஸ் டெல்டா செட் பா இதேக்கே படித்தது ஓவர் டெல்டா செட் இது என்னென்று வரும் ரெண்டும் கழிப்பட்டா லிமிட் டெல்டா செட் டென்ஸ் டு 0 ஆக டெல்டா செட் பார் ஓவர் டெல்டா செட். ஏற்கனவே நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல் தான் செய்தேன் என்னென்று ரெண்டு பாத்திரத்தை எக்ஸ்ன்ற பாத்திரம் எடுத்து ஐஒய் என்ற பாத்திரம் எடுத்து செய்தேன். அதே தான் இங்கே விஷயம் என்ன along let delta set 7 x plus iy ஓகேவா. டெல்டா செட்ன்றது டெல்டா சின்ன பாயிண்ட் அதை எக்ஸ் ப்ளஸ் ஐவை என்று வைக்கணும் along the path set 7 x
எஃப் டேஷ் செட் சமன் பார்ப்போம். அந்த பாத் வழி வாக்கிக்க லிமிட் டெல்டா செட் டென்ஸ் டு நோட்டாக டெல்டா செட்டுன்ற பாவம் என்ன, அது எக்ஸ் தான். அகெயின் எக்ஸ் சமன் 1. ஓகேவா? along the path set சமன் iy f dash set சமன் லிமிட் டெல்டா செட் டென்ஸ் டு 0 ஆக iy மைனஸ் iy. ஏன் டெல்டா செட்ன்றது மைனஸ் iy ஓவர் iy சமன் -1. அப்போ இது நாட் இஸ் ஈக்குவல் டு 1. ஆகவே என்ன, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்கு லிமிட் இருக்கணும்டா இங்கே எல்லா பாத்துலேயும் லிமிட் இருக்கணும் இல்லை. ஆகவே என்ன பிரச்சனை ஆகவே என்ன பிரச்சனை, கன்ட்ரடிக்ஷன். ஓகேவா? கன்ட்ரடிக்ஷன் சரியா? அப்போ இதில் என்ன சொல்லலாம், எஃப் டேஷ் அட் டிஎன்இ. ஓகேவா? அவ்வளோதான் விஷயம். சரி, ரெண்டு சின்ன விஷயம் விளங்க நினைக்கிறேன், விளங்க அடிக்கல். ஓகேவா? மிச்சம் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? இல்லாட்டிக்கு பார்த்து விடலாம். ஓகே, இருக்கட்டும், பார்க்கலாம், நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? இது என்னண்டா ஓகே சரியா விளங்கி இருக்கும் நீங்கள் விளங்க அடிக்கல்.